ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஐம் வெல்கம் பேக் டு அவர் நியூ ஒன் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் கேண்டில்ஸ் அட் கீ லெவல். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம சார்ட்டில் ட்ரா பண்ணுவோம். எப்பயுமே மார்க்கெட்டில் மல்டிபிள் டச் அந்த மார்க்கெட்டை தாண்டி போகலை அப்படின்னா அது அந்த இடத்துல கீ லெவல்ஸ் ஆகும். சப்போர்ட் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஓகேங்களா, இதான் நம்ம கீ லெவல்ஸ். ஜஸ்ட்டு நம்ம சப்ளை அண்ட் டிமாண்ட் எப்படி வருதுன்னு யூடியூப் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் கீ லெவல்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டூ நாட் சி எவ்ரி கேண்டில் ஸ்டிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ரூல்லே பார்த்தீங்கன்னா, கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு ஒரு கீ லெவல்ஸ் வச்சு இப்படி ட்ரேட் பண்ண போகிற ஒரு ரூல் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, டூ நாட் சி எவ்ரி கேண்டில்ஸ். ஏன் அதுக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லாங் பொசிஷனை கிளிக் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே இது வரைக்கும் தான் ட்ரேட் ப்ராஃபிட் இருக்கும், இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்கும் கீழே வரைக்கும். இப்போ இந்த மாதிரி 1:1 ரேஷஸ்லாம் வைக்கிற ட்ரேட் ரொம்பவே லாஸாக போய் முடியும். எப்பயும் நம்மளோட என்ட்ரி ஸ்னைப்பர் என்ட்ரி கம்மியாக இருக்கணும், ஸ்டாப் லாஸ் டார்கெட் பாயிண்ட் அதிகமாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமிங் உங்களுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் தெரியும். ஹையர் டைம் ஃப்ரேமிங் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன்று கீ லெவல்ஸ் பாயிண்டில் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் நம்ம ஏதாச்சும் ட்ரா பண்ணி வச்சுருக்கோமா, இது ட்ரெண்ட் லைன் இல்லை, ஒரு டெமோக்காக சொல்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்ஸ் மார்க்கெட் ஒபே பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா, ஃபோக்கஸ் ஆன் கேண்டில்ஸ் லெவல்ஸில் நம்ம சின்ன ஒரு டெமோ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு டெமோ பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை பாயிண்ட், மார்க்கெட்டோட லோ பாயிண்ட் ஜஸ்ட் சும்மா ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் அப்படி தான் ஹை பாயிண்ட் இந்த இடத்துல விக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தட் அதனால் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கீ லெவல்ஸ் மார்க்கெட் தொட்டுருச்சு. நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஒரு லாங் என்ன சொல்கிறது விக் இருக்குது. ஆனால் பவர்ஃபுல்லான கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இன்னும் வெயிட் பண்ணும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேண்டில்ஸ் கம்ப்ளீட் ஆனதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய லாங் பொசிஷன் ட்ரேட் எடுத்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவோம். என்ட்ரியை அக்யூரேட்டாக இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டார்கெட் பாயிண்ட் கீ லெவல்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. டார்கெட் பாயிண்ட் எப்பயுமே கீ லெவல்ஸுக்கு கீழே இருக்கணும். ஸ்டாப் லாஸ் கீ லெவல்ஸுக்கு எப்பயுமே கீழே இருக்கணும். ஓகே, இதான் நம்மளோட ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேட் அச்சீவ் பண்ணிடுச்சு. ஆனால் பட் கீ லெவல்ஸ் இந்த இடத்துல டேக் பொசிஷன்ஸ் எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல கீ லெவல்ஸுக்கு கீழே இன்னுமே டச் பண்ணிட்டு தான் போயிருக்கு. நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லாஸ் மிஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த லாஸ் பிரேக் ஈவன் பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் தோற்றுருப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டச் பண்ணல, செகண்ட் டைம் திரும்ப ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிட்டு திரும்ப நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு போயிடுச்சு. தேர்ட் டைம்ஸ் கேண்டில்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரோக் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரோக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் புஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் விக் அப்படியே சம்திங் க்ரீன் செல்லர்ஸே அதிகமாக இருக்காங்க. ஸோ தட் க்ரீன் கலர். ஓகே, இந்த கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில். இது இந்த ட்ரேட் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ட்ரேட் இந்த மாதிரி கீழே எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் செக் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகேங்களா, ஃபேக் அவுட்ஸ் காமிக்குது. ஓகேங்களா, செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட் காமிக்குது. அதே இடத்துல கன்சல்டேட்டாக மார்க்கெட்டை ஏதாச்சும் ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயத்தை காமிக்க பார்ப்போம். கீழே லெவல்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் ஒரு விஷயம். கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணாங்கன்னா மாட்டிப்போம். மார்க்கெட் மேலே போயிடுச்சு, ஆல்ரெடி மேலே சஃபர் ஆகுது. மார்க்கெட் மேலே போகிறதுக்காக பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில், ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங், மார்க்கெட் மேலே தான் போக போகுது. சின்ன ஒரு 1:1 ரேஷியோஸில் இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இவ்வளோ பிப்ஸ் போதும். ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் வீக் கீழே. ஓகே, ரொம்பவே ஸ்டாப் லாஸ் அன்ட்டாயிருக்கு. ப்ராஃபிட் கிடைக்குங்கன்னு தெரியல. ஓகே, ப்ராஃபிட் ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் ட்ரேட் இருந்திருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, சண்டே இன்பிட்வீனில். அதுக்கப்புறம் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எப்படி கீழே சாப்டர் சூஸ் பண்ணுறது அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்காங்க. மார்க்கெட் மேலே போயிட்டு சடன்லி கீழே செம ஸ்பீடாக புஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் செகண்டு லெவல்ஸ் ஆஃப் பொசிஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது அதிக டைம் இந்த இடத்துல ரொம்பவே மார்க்கெட் சஃபர் பண்ணிட்டு தான் போகுது. ரிட்டர்ன் இந்த இடத்துல ஜோன் டச் பண்ணிட்டு போகுது. ஸோ அது வேலிட். மார்க்கெட் தேர்ட் டைம்ஸ் அதே ஜோனை ரிஜெக்ட் பண்ணுது. ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் அதையும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு மார்க்கெட். கன்ஃபார்ம் இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ஒரு 1:1 ரேஷியோஸில் இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ஷார்ட் பொசிஷன் இந்த ட்ரேட் ப்ளஸ் இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் வீக்கில் 1:1 ரேஷியோஸில் 2:1 ரேஷியோஸ் வர மாட்டேங்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட் பார்க்கலாம். இது கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட். ஓகேங்களா, ஃபஸ்ட் செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த ட்ரேடுமே சக்ஸஸ் ஆனால் 1:1 ரேஷியோ. ஓகேங்களா, தேர்ட் ட்ரேட் கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ரக்சர் ப்ரோக். 2 கேண்டில்ஸ் ப்ரோக் பண்ணிடுச்சு. வேண்டாம் 2 கீழே இருக்குது. அடித்தாலும் ரொம்ப பிக்சரில் கவர் பண்ணாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன் ட்ரேடை. எனக்கு என்னென்ன சொல்லுதுன்னா இந்த ட்ரேடில் 2 கீ லெவல்ஸ் ஜோன் இருக்குது. இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 2 கீ லெவல்ஸ். நான் கன்ஃபார்ம் இடத்துல செல் தான் எடுக்க போகிறேன். ஷார்ட் பொசிஷன் மார்க்கெட் செல் ட்ரெண்ட்
ஸ்டாப் லாஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த கீ லெவல்ஸ்க்கு மேலே, டார்கெட் இன்னும் இந்த கீ லெவல்ஸ் வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா செல்லர்ஸோட டாமினேஷன்ஸ் அதிகமாக வர பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் புஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. மார்க்கெட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பட் நம்ம வச்ச டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கும் டச் பண்ணல, இன்னும் ஒரு கொஞ்சம் பிப்ஸை வெயிட் பண்ணுது. டாப் லாஸில் கொஞ்சம் ஹண்ட் ஆகிருக்கு. தேர்ட் டைம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டில் அதே ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. தேர்ட் டைமும் அதே அந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்ப ரீட்ரெஸ்ட் பண்ணி கீழே தான் புஷ் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுக்கிறது தான் எடுக்கலாம், கேண்டில்ஸ் ஜூம் பண்ணி சின்ன டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி. ஓகே, இன்னொன்று இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடோட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ட்ரேடோட லாஸ் ஆகிடுங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கேண்டில்ஸோட ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா வந்து மல்டிபிள் கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ், விக் அதிகமாக இருக்குது, கேண்டில் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த கீ லெவல்ஸை தாண்டி மார்க்கெட் போக சஃபர் ஆகுது. இது வந்து 2 டைம் தான் டச் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இது ஓபே பண்ணல, இந்த ட்ரெண்ட் லைன்ஸும் இது கிடையாது. ஓகேங்களா, 2 டைம் மேலே டச் பண்ணால் தான் ட்ரெண்ட் லைன்ஸ் ஓபே பண்ணும்.